கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வேத தியான பகுதியில் வாசித்து தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதற்கு முந்தைய அதிகாரமான 14ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் 4 சக்தி வாய்ந்த ராஜாக்களை தோற்கடித்து லோத்துவையும் மக்களையும் மீட்டு கொண்டு வந்ததை குறிப்பிடுகிறது. அந்த பெரும் வெற்றிக்கு பிறகு ஆபிரகாம் ஒருவேளை அந்த ராஜாக்கள் மீண்டும் வந்து நம்மை பழிவாங்குவார்களோ என்று அச்சத்தில் இருந்திருக்கலாம். அந்த வேளையில் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, பயப்படாதே. ஆபிரகாமின் மனதில் இந்த பயத்தை அறிந்து தேவன் முதலாவதாக அவருக்கு ஆறுதல் அளிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எதிரிகளின் தாக்குதலுக்கு நாம் பயப்பட தேவையில்லை. எனக்கு பிரியமானவர்களே, இவ்வசனம் நமக்கு தெளிவாய் உணர்த்துகிறது. கேடயம் என்பது ஒரு வீரனின் எதிரியின் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கும் ஒரு பாதுகாப்பு கவசமாகும். தேவனே ஆபிரகாமுக்கு பாதுகாப்பான கேடகமாக இருப்பதாக வாக்குறுதி அளிக்கிறார். ஆபிரகாம் சோதோமின் ராஜாவின் வெகுமதிகளை நிராகரித்தார். எனக்கு பிரியமானவர்களே, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது, உலக செல்வங்களை விட தேவனே அவருக்கு மிகுந்த வெகுமதியாக இருப்பார் என்று ஆபிரகாம் தெளிவாய் நமக்கு விளக்குகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பல சவால்கள் மற்றும் பயங்கள் வரும்போது தேவனே நம்மளுக்கு பாதுகாப்பாகவும் நமக்கு ஒரு கேடகமாக இருந்து நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அவரே நமக்கு கிடைக்கும் மிக சிறந்த வெகுமதியாகும். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.